வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது டிஜி சிஸ்டத்தினுடைய முதல் விதி, மூல விதி. ஜாதகத்துல சூரியன் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்தின் காரியத்துல இருந்தா ஜாதகரோட வாழ்க்கையே தொடங்குது அப்படிங்கிறது வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மறைபொருள் தத்துவம். அதை நாம இன்னைக்கு வெரிஃபை பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஜாதகத்துல எங்க இருக்கு, ஜாதகத்துல சூரியன் எந்த பாவத்துல இருக்காரு, அதுபடி இந்த குறிப்புகள் நமக்கு பயன்படுதா, சரியாக இருக்குதா அப்படின்னு ஒரு செக்கிங் பண்ண போறோம். ஸோ இன்னும் ஒரு ஜாதக குறிப்பு எடுத்துக்கங்க, அதுல நாம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஏன் இதை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு வேத ஜோதிடம் கூறக்கூடிய குறிப்பு வாழ்க்கையின் முதல் அடையாளம் அப்படிங்கிறது. வாழ்க்கை எதனால இயக்கப்படுது, எது நடந்தா வாழ்க்கை நகரும், இதையெல்லாம் சொல்றது சூரியன் இருக்கக்கூடிய இடம்தான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா சூரியன் 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரோட லைஃப் அப்படிங்கிறது தொழில் அல்லது வேலையில இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துல உங்களுடைய சூரியன் லக்னத்துல வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய சூரியன் லக்னத்துக்கு முதல் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை நான் தான் அப்படிங்கிற மாதிரி தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுய அடையாளம் தான் முதல்ல வரும். நான் யார் அப்படிங்கிற உணர்வுல இருந்து தான் உங்களுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து தான் உங்களுடைய தொழில், உங்களுடைய திருமணம், உங்களுடைய பணம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பரவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைஃப்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுறது உங்களுடைய சுய அடையாளம், தன்னம்பிக்கை இதுல இருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே சூரியன் 2ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பம், பொருளாதாரத்துல இருந்து தொடங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ குடும்ப பொறுப்பு தான் உங்களுக்கு முதல்ல. பணத்தை சேமிக்கணும், பேச்சுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது, வாழ்க்கையில நிலைத்தன்மையா ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு தேடக்கூடிய வாழ்க்கை அமைப்பு. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது குடும்பம், பொருளாதாரம், பொறுப்பு அப்படிங்கிற மூணுல வரும் அப்படின்னு. இதே சூரியன் 3ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை முயற்சி, போராட்டத்துல இருந்து தொடங்கும். எதுவுமே இவங்களுக்கு ஈஸியா கிடைக்காது. முயற்சி செஞ்சாதான் இவங்களோட வாழ்க்கையை நடக்கும். இவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு கூட போறவங்க, தொடர்புல இருக்கிறவங்க, பயணங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான வாழ்க்கை திசை திருப்பத்திற்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற முயற்சி, போராட்டம், சுய நம்பிக்கை இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 4ஆவது இடத்துல சூரியன் 4ஆவது வீட்டுல இருந்தா அப்படிங்கிறது வாழ்க்கைங்கிறது வீடு, மன நிம்மதியில இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எமோஷனல் செக்யூரிட்டிஸ், உணர்ச்சிகளை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. குடும்ப வாழ்க்கையில குடும்ப சூழல் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு. சொத்து, வீடு, அம்மா அவங்கதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ லைஃப்ங்கிறது எப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வீடு, சௌகரியம் பிளஸ் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது. இதே சூரியன் 5ஆவது வீட்டுல இருந்துச்சுன்னா, உங்க லக்கணத்துல இருந்து 5ஆவது இடத்துல சூரியன் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கைங்கிறது உங்களுடைய புத்தி, உங்களுடைய தனித்திறமையிலிருந்து தொடங்கும் அப்படின்னு. அதாவது திறமைகள், வாய்ப்புகள், படைப்பாற்றல் இதுதான் முன்னால இருக்கும் அப்படின்னு. ஸோ கல்வி, குடும்பம், குழந்தைகள் இதுல உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ வாழ்க்கை தொடக்கம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், படைப்பாற்றல், வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற அடிப்படையில உங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே சூரியன் 6ஆவது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை வந்துட்டு பிரச்சனைகளும் போட்டிகளுமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை வந்துட்டு தொடங்குறதே போராட்டத்துலதான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இவங்க வந்துட்டு ஜாப், சர்வீஸ், காம்படிஷன் தேர்வுகளை போராடினா முன்னேற்றத்துக்கு வர முடியும். ஸோ வாழ்க்கைங்கிறதே வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர், வேலையினுடைய அழுத்தம், சேவைகள், சர்வீஸ், அதுல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதுலதான் வாழ்க்கை தொடங்கும். சூரியன் 7ஆவது வீட்டுல இருந்துச்சுன்னா வாழ்க்கை மற்றவங்களால தொடங்கும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள், துணைவர், கணவன் அல்லது மனைவி, திருமணம் அல்லது பொதுமக்களை சார்ந்த விஷயங்கள்னால மாறும் அப்படின்னு. ஸோ இவங்க வாழ்க்கை தனியாவே நகராது. யாராவது ஒருத்தர் இவங்களை பின்னால இருந்து இவங்க மாத்தணும், இவங்களை கைட் பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப், உறவுகளால தான் இவங்களோட வாழ்க்கை நகர முடியும். ஸோ லைஃப்ங்கிறத எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா திருமணம், கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் அல்லது மற்றவர்களால தான் ஆரம்பிக்க முடியும். இதே சூரியன் 8ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையின் திடீர் மாற்றங்கள், அதிர்ச்சிகளால இருந்து தொடங்கும். ஸோ ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு சடனான நடக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகள் இல்லைன்னா சடார்னு நடக்கக்கூடிய சர்ப்ரைஸ் விஷயங்கள்னாலதான் இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு மறைமுகமா ஒரு பயம், ஒரு ஆழ்ந்த மாற்றங்களை பத்தின உணர்வுகள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு மாறுதல்ல இருந்தோ ஒரு அழுத்தத்துல இருந்தும் தான் புனரமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதே சூரியன் 9ஆம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை தர்மம், நம்பிக்கையில இருந்து ஆரம்பிக்கும். அதாவது சமூகம் சார்ந்த அல்லது மதம் சார்ந்த நம்பிக்கையில இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு.
அப்பா அல்லது டீச்சர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். அதிகபட்ச நாலேஜ் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ லைஃப்ங்கிறது எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது நியாய தர்மங்கள், மதிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே சூரியன் 10ஆம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வேலை தொழில இருந்து தொடங்கும். நான் என்ன வேலை செய்யணும், எப்படி இது பண்ணணும். ஸோ தொழில் மூலமா இவங்களோட விளையாடத்தை உருவாக்கிக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ஆர்வப்படுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸும் அத்தாரிட்டிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது தொழில், வேலை மற்றும் பொது மரியாதை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஸோ இதே சூரியன் 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இவங்களோட வாழ்க்கை குறிக்கோள் அப்படிங்கிறது லாபத்துல இருந்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ஆம்பிஷன் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் இருக்கும், இன்கம்ல வந்துட்டு இவங்க ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஸோ இவங்களோட லைஃப் அப்படிங்கிறதே ஒரு கோல், ஒரு எய்ம் அல்லது ஒரு ப்ராஃபிட், ஒரு சமூக பழக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். இதே சூரியன் 12ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை தனிமையா இருந்ததுதான், தனிமையில தான் இவங்க வாழ்க்கையினுடைய கிளாரிட்டியில கொடுக்க முடியும். என்னதான் இவங்க குடும்பத்தோட இருந்தாலுமே கூட இவங்களுக்கு தனிமையில இருக்கும் போது இவங்களுடைய வாழ்க்கையினுடைய கிளாரிட்டியே கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு தனிப்பட்ட உலகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்கள், அதுல இருக்கக்கூடிய ஆன்மீக ஒழுக்கங்கள் இவங்களுக்கு ரொம்ப அலைபாயிற மாதிரிதான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு உலக வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கடைசி பேர்ல தான் கிடைக்கும். ஸோ லைஃப்ங்கிறதே இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா விரக்தி மனப்பான்மையில இருந்து தான் உள் தேடல்கள்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்துல புத்து இருக்கா அப்படின்னு பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. நம்ம அடுத்த விதத்துல விரிவா பேசலாம்.